ஜானி பசுமையான காட்டுக்குள் நுழைகிறான். சூரிய ஒளி மெல்ல பாய்ந்து ஜானியை சுற்றி நடனமாடும் நிழல்களை வீசுகிறது. காட்டின் ஆழத்தை உற்று பார்க்கும் ஜானியின் கண்களில் ஆச்சரியம் பிரதிபலிக்கிறது. ஒரு காட்டு பகுதியில் பயந்து போன யானைக்குட்டி ஒன்று தொலைந்து போய் பலவீனமாக தனித்து நிற்கிறது. அதன் அகன்ற சோகமான கண்கள் ஜானியிடம் ஆறுதலை தேடுகின்றன. கள்ளங்கபடமற்ற நம்பிக்கையுடன் யானைக்குட்டி கேட்கிறது, நீங்கள் எனக்கு உதவ இங்கே இருக்கிறீர்களா என்று. அதன் வார்த்தைகளால் திகைத்து போன ஜானி உன்னிப்பாக கேட்கிறான். காட்டின் மையத்தில் ஜானி யானைக்குட்டிக்கு ஒரு ஆறுதலான வாக்குறுதியை அளிக்கிறான். அவரது வார்த்தைகள் அமைதியான வெட்டவெளியில் ஒரு மென்மையான உறுதியை அளிக்கின்றன. அப்போது காட்டின் வெட்டவெளியில் ஒரு பாம்பு அமைதியாக நெளிகிறது. அதன் செதில்கள் பளபளக்கின்றன. தனக்கு அருகில் பதுங்கியிருக்கும் ஆபத்தை ஜானி அறியவில்லை. யானைக்குட்டி தனது தும்பிக்கையால் பாம்பை பிடிக்கிறது. அதனை புதருக்குள் வீசி ஜானியை காப்பாற்றுகிறது. யானைக்குட்டியை ஜானி நன்றியுடன் பார்க்கிறான். ஜானிக்கும் யானைக்குட்டிக்கும் இடையே ஒரு மௌனமான பிணைப்பு வலுப்பெறுகிறது. ஜானி காட்டை விட்டு வெளியேறுகிறான். யானைக்குட்டி மரங்களுக்குள் மறைந்து விடுகிறது. சோகமும் சாதனையும் அவனை ஆட்கொள்கின்றன. ஜானி தனது மேஜையில் அமர்ந்திருக்கிறான். விளக்கின் மென்மையான ஒளியில் அவன் பென்சில் காகிதத்தின் குறுக்கே வேகமாக நகர்ந்து கம்பீரமான தாய் யானைக்கு உயிர் கொடுக்கிறது. யானையின் உருவம் வடிவம் பெறுகிறது. ஜானி காட்டுக்குள் திரும்பும் போது அடர்ந்த விதானத்தின் வழியாக சூரிய ஒளி பாய்கிறது. அவனுக்கு அவனுடைய ஸ்கெட்ச் புத்தகம் ஒரு அமைதியான தோழனாக இருக்கிறது. யானைக்குட்டியை அதன் தாயுடன் மீண்டும் சேர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் அவன் போகிறான். காட்டின் மையத்தில் யானைக்குட்டி ஜானியை நெருங்குகிறது. அதன் காதுகள் நம்பிக்கையுடன் பளபளக்கின்றன. ஜானியை அடையாளம் கண்டுகொண்ட யானைக்குட்டி நெருங்குகிறது. துயரத்தால் உந்தப்பட்ட அந்த யானைக்குட்டி மீண்டும் அடர்ந்த காட்டுக்குள் ஓடி நிழல்களுக்குள் மறைந்து விடுகிறது. ஜானி குழப்பத்தாலும் கவலையாலும் பீடிக்கப்பட்டு மரங்களுக்குள் மறைந்து போவதை பார்த்து கொண்டிருக்கிறான். அமைதியான காட்டில் ஜானி மெதுவாக நடக்கிறான். ஸ்கெட்ச் புத்தகம் அவன் பக்கத்தில் தொங்குகிறது. வீட்டிற்கு போனதும் ஜானி கதவை திறக்கிறான். யானைக்குட்டி பளபளக்கும் கண்களுடன் அமைதியாக நிற்கிறது. ஓவியம் ஒளிரத் தொடங்குகிறது. அதன் எளிய வரிகளிலிருந்து தாய் யானை உருவெடுத்து நோட்டு புத்தகத்தின் எல்லைகளை தாண்டி வளர்ந்து நிஜ உலகில் வெளிப்படுகிறது. ஜானி திகைப்படைந்த மௌனத்துடன் பார்க்கிறான். அவனது கண்கள் அவநம்பிக்கையுடனும் ஆச்சரியத்துடனும் விரிந்துள்ளன. யானைக்குட்டி அதன் தாயை நோக்கி விரைகிறது. காட்டின் இருண்ட ஆழங்களிலிருந்து அச்சுறுத்தும் வேட்டைக்காரர்கள் தோன்றுகிறார்கள். தாய் யானை தடுமாறுகிறது. ஒரு குண்டு அதன் விலாவை துளைக்கிறது. காட்டின் மையத்தில் காயம்பட்ட யானையிடமிருந்து ஒரு மென்மையான பிரகாசம் விழுகிறது. காட்டின் மையத்தில் வேடர்கள் தங்கள் சீற்றத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். புயலுக்கு எதிரான ஒரு கேடயமாக ஜானி எதிர்த்து நிற்கிறான். கன்றுக்குட்டியை பாதுகாக்க தீவிரமாக முயற்சிக்கிறான். ஒரு திடீர் நகர்வில் ஜானி பெரிய யானையை தனது நோட்புக்கில் நுழைத்து வரைபடமாக மாற்றுகிறான். குட்டி யானையும் ஓவியமாகிறது. ஜானி தனது நோட்புக்கில் வேட்டைக்காரர்களை ஓவியமாக ஆக்குகிறான். பிறகு கன்றுக்குட்டியும் தாய் யானையும் ஜானியும் ஓவிய புத்தகத்திலிருந்து வெளிப்படுகிறார்கள். அவர்கள் காட்டின் பாதுகாப்பு அரவணைப்பால் சூழப்பட்டு உலகின் இதயத்தில் ஆறுதல் காண்கிறார்கள்.